அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டிஜிட்டல் உலகில் த ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பாட்காஸ்ட். அர்பன் கனெக்டில் மீண்டும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய இந்த அரங்கத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஆர்கிடெக்ட் மிஸ்டர் விஸ்வநாதன் ஸ்ரீதர் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட இணைந்து தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அர்பன் கனெக்டில் இந்த எபிசோடில் உங்கள் கூட பேசுகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் குறிப்பாக நீங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே அந்த க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எப்படி நம்ம வந்து ரொம்ப சுரண்டாமல் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு லிவிங் கம்யூனிட்டி உருவாக்கலாங்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் முதல்ல எங்களுடைய அர்பன் கனெக்ட் டீம் சர்வ வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? ஸோ விஸ்வநாதன் ஸ்ரீதர் என்ற இந்த ஆர்கிடெக்ட் முதல்ல எப்படி ஆர்கிடெக்ட் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அண்ட் வாட் மேட் யூ டு சூஸ் த ப்ரொஃபஷன்? ஆக்சுவலி ஃபேமிலியிலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்ட். பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், பிஸ்னஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் யூட்டன்சில்ஸ் மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு சிவில் ஹோம் அப்ளையன்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம்? இல்லை, நத்திங் ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, பட் ஹோம் ரிலேட்டட் டு ஹோம், கிச்சன் யூட்டன்சில்ஸ், டேபிள் வேர், கிச்சன் வேர் எல்லாமே. எனக்கு அதுக்குள்ளே போக வேணாம் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ சம்திங் க்ரியேட்டிவ், சம்திங் ப்ரொஃபஷ்னல் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சூஸ். அதனால சோஸ் ஆர்கிடெக்சர். அண்ட் தென் அண்டர் கிராஜுவேஷன் சென்னையில் பண்ணேன். 2017 பாஸ் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 2 years எக்ஸ்டென்சிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே, என்ன ஸ்கீமில்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு, ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் வீடு திட்டம். அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படின்றது. அது ஒரு 2.5 years எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் பயணம். அந்த போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு பெங்களூரில் ஒரு மல்டி இன்டர்டிசிப்ளினரி அர்பன் ஸ்டடீஸ், ஒரு நகரமைப்பில் எப்படி வளர்ச்சியை வந்து பல்வேறு விதங்கள், பல்வேறு நோக்கங்கள், கோணங்களில் பார்க்கலாம் அப்படின்றது அந்த படிப்பு. அது ஒரு வருட படிப்பு. அதுக்கப்புறம் இருக்கிறதே நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஓகே, ஸோ தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூட் இதுக்காகவே ஆப்ரேட். ஆமாம், பெங்களூர்லையா? ஆமாம், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், எனிதிங் ரிலேட்டட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் டு அர்பன் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த இன்ஸ்டியூட் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு 1 year போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஓன் ப்ராக்டிஸ் இன்சேன் லேப்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4.5 years ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். குட். ஸோ உங்களுடைய இந்த கரியருக்குள்ளார நம்ம இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இல்லை ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு கூட சொல்லலாம். என்னென்னா சிவில் இன்ஜினியருக்கும் ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு ஒப்பீடு எப்போதுமே போயிட்டே இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் சைட்டில் ஒரு சண்டை போகிறதெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறவர், அதாவது ஒரு பிஇ சிவில் அப்படிங்கிறவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த நுவான்சஸ் அல்லது அதனுடைய டெப்த், அதனுடைய மைக்ரோ டீடைல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சவர். ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து அதெல்லாம் தெரியாது. ஆர்கிடெக்ட் எப்போதுமே அவங்க அப்படி பார்க்கறதுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறா நல்லா இருக்காது அப்படின்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. ஸோ ஹவ் யூ see this, like what is the role of a civil engineer and what is the role of an architect, and இந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஷ்ணு? அந்த சைட்டில் சண்டை போட்டதுமே ஒரு ஹெல்த்தியான ஃபைட் தான் இருக்கும். ஓகே, ஆனால் சண்டை போடுவோம், லைக் சண்டை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க? கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, இல்லாமல் இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்டாக, ஒரு ஹெல்த்தி டிபேட்டாக தான் இருக்கும். ஓகே. ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னா வந்து எந்த இடத்துல என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது வடிவமைக்கிறது ஒரு ஆர்கிடெக்டோட ரோல். ஒரு சிவில் இன்ஜினியரோட ரோலை அது எப்படி ஸ்ட்ரக்சரலாக டிஃபைன்டாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு சிவில் இன்ஜினியரோட ரோல், ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனரோட ரோல். 2 பேரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு ஹோம் அப்படின்னு க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவன் நான். ஒரு ஹோலிஸ்டிக்காக அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த சண்டையாக இருக்குமோ இல்லையே, மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இருக்காது. ஓகே, இன்னைக்கு சாரி எகெயின் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் அந்த ட்ரெண்ட்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் சிவில் இன்ஜினியரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி தங்களுடைய வீடுகளை கட்டிகிட்டு இருந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ் கட்டக்கூடிய முக்கவாசி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்கிடெக்டையும் ஹையர் பண்ணுறதுங்கிறத ஒரு ட்ரெண்டாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் சில இடங்களில் ஆர்கிடெக்ட்ஸே வந்து சிவில் ஒர்க்கையும் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு 40% மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்லலாம். ஃபுல்லாக மாறிட்டாங்களா கேட்டால் இல்லை. ஒன்று வந்து ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபீ பே பண்ணணுமே அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் பார்க்குறாங்களோ ஒழிய கண்டினியூஸாக இவங்க வந்து நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க,
நமக்கு வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாம் கட் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து கரண்ட் பில் கம்மி பண்ண முடியும், இவங்க கட்டினாங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கன்சம்ஷன்லாம் கம்மியாகும் அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்த்தா இன்னும் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும் ஆர்கிடெக்ட்ஸ்னால அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதே சமயத்தில் ஆர்கிடெக்ட்ஸுமே டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதாவது டிசைன் அண்ட் பில்டு. அதுவுமே ஒரு சப்கான்ட்ராக்டிங் மோட், இல்லைன்னா இன்ஹவுஸில் ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சுட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களோ. ஒன்ஸ் they become a brand automatically ஆட்டோமேட்டிக்காக they have a setup. ஆமாம், செட்டப் வச்சுட்டு இன்ஹவுஸாக பண்ணுவாங்க, இல்லை சப்கான்ட்ராக்டிங் விடுவாங்க. ஸோ ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லாமல் ஒரு ஆர்கிடெக்ட்னால செயல்பட முடியும் அப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆகுது ஒரு சிவில் இன்ஜினியரோட சப்போர்ட் ஆர்கிடெக்ட்டுக்கும் தேவை. அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியருமே ஒரு 40-60% ஆஃப் சப்போர்ட் சிவில் இன்ஜினியருக்கு ஆர்கிடெக்ட்ஸோட சப்போர்ட் தேவை. நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு PMAY பற்றி சொன்னீங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடு. இன்னும் கிராமங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்றைக்கி மோடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் அதை ரிலேட் பண்ணுறாங்க. PMAYயில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது? அண்ட் பொதுவாக மக்களுக்கு அல்லது ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கட்டப்படுற வீடுகள் வந்து ஒரு பிளானிங் இருக்காது, அல்லது இது வந்து தரமற்றதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுனால நான் கேட்குறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அண்ட் அதனுடைய உண்மையான தரம் அல்லது அதனுடைய வடிவமைப்பில் என்ன மாதிரியான ஒரு கவனம் எடுத்துக்கொள்ளப்படுது? 2 விஷயமா இதை பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த அனைவருக்கும் வீடு திட்டத்திலேயே 3 வகையான வீடுகள் இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்கறது, ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது பெனிஃபிஷியர், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறது வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து இப்போ தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. அவங்க கட்டித்தரது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே கட்டித்தரது. இன்னொன்று வந்து நம்ம கட்டிக்கலாம், சப்சிடி மட்டும் வாங்கிக்கலாம். இன்னொன்று 3ஆவதாக ஒரு இது இருக்குது, தேர்ட் பார்ட்டியாக ப்ரைவேட்டாக நம்ம கவர்மெண்ட் கட்டுறதே நம்ம கட்டலாம், ஆனால் அது வந்து ஒரு கூட்டமைப்பில் பண்ணலாம் அப்படின்றது ஒரு 3 வடிவமைப்பில் அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படின்றது இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது முதலும் 3ஆவதும் இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் கட்டித்தர வீடை வந்து நல்ல கட்டித்தராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அது வந்து நிலைத்து நிற்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன மாதிரியான காரணங்கள்னால? பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆர் பிகாஸ் ஆஃப் த டிசைன் ஆர்? டிசைன் வைஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரே டிசைனை எல்லா இடத்துலையுமே அமல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோணங்களில் பார்க்கலாம். ஓகே, இன்னொன்று ஸ்கொயர் இல்லையா, பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயரில் தான் முக்கால்வாசி அந்த வீடுகள் நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி மாறும். சில இடத்துல கல்ச்சுரலாக வேறு பிளானிங் இருக்கும், சில இடத்துல லோக்கலாகவே பிளான் பண்ணுவாங்க, இல்லை சில ஸ்கீம்ஸில் வந்து ஒரே பிளானையே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அது பல்வேறு காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அப்படி பண்ணலாம். இடம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஜாகிரஃபிக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது அப்படின்னா இன்னும் நிலைத்து நிற்கும், அப்படி சஸ்டைனபிளாக இருக்கும். ஓகே, ஃபார் லாங்கர் இயர்ஸ். கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில் இந்த க்ரீன் பற்றின அவேர்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அங்கே வந்து ஒரு பயோ டாய்லெட்டோ இல்லை வேறு மாதிரி ஒரு வென்டிலேஷனுக்கானது, அல்லது அங்கே ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன், அல்லது வந்து வாட்டர் வந்து திரும்ப ஹவு டு யூஸ், நீங்கள் சொல்ல உங்களுடைய டெக்னிக்கல் டேர்ம்லேயே சொல்லணும்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஹைஜீன், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது விஷயம்? இந்த சமீப காலத்தில் வந்து நல்லாவே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே அதிகரிச்சுட்டு தான் வருது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நம்ம வனத்துறை சுற்றுச்சூழல் கீழே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கிளைமேட் சேஞ்சை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பையே அமைச்சிருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷன்லேயே. ஆனால் அதுவுமே இன்னும் அட்வான்ஸ்டாக அப்ரோச் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைலில் இருந்து கட்டடத்துக்கும் எப்படி கட்டடம் கட்டணும் அப்படின்றதுக்குமே நம்ம செயல்பட்டுருக்கோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ரோஆக்டிவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து அந்த அமைப்பும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கட்டப்படக்கூடிய வீடுகளில் போதாமை இருக்குது. பட் ஸ்டில் வி கேனாட் ரூல் அவுட் லைக் அனைத்து வீடுகளும் தரமற்றதுனோ அல்லது டிசைன்ஸ் வந்து ஒரு போதாமை இருக்கணும் நிராகரிச்சிட முடியாது அப்படின்னு நிராகரிக்க முடியாது, கண்டிப்பாக நிகராது. ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பிச் பண்ணீங்க அண்ட் அது என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கு? தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்றதுல வந்து நம்ம கிராஸ் ரூட் லெவலில் என்கேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், டெவலப்பர்ஸ், லைசனர்ஸ், பேங்க் இவாலுவேட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மாநிலம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை
கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்றத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அவங்களெல்லாம், வருங்காலங்களில் எப்படி நம்ம வந்து பருவநிலை மாற்றத்தை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வந்து அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கட்டுற நேரத்தில் காசை மட்டும் பார்க்கக்கூடாது, அதாவது அந்த பில்டிங் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷங்கள் நிலைச்சிருக்கோ அந்த வருஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து எப்படி அவங்கள தயார்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 9 மாதங்கள் வந்து ஃபுல் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்கள் 38 மாவட்டங்களுக்கும் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், டெவலப்பர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், பேங்க் இவாலுவேட்டர்ஸ், லைசனிங் பர்சன் எல்லாத்துக்குமே வந்து எப்படி அவங்க துறையில் எப்படி வந்து உங்களை தயார்படுத்தலாம் அப்படின்றத வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது பொதுவாக வீடு வாங்கக்கூடியவங்க அல்லது ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்குள்ளார போகிறவங்க எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இந்த அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் இப்போ நிறைய சமீபத்தில் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய பில்டர்ஸ், ரெனவுன் பில்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் பல தசாப்தங்களாக கோலோச்சிட்டு இருக்காங்க, மோனோபொலியாக ரூல் பண்ணுறாங்க. அவங்க எல்லோருமே கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஹால், இவ்வளோ பெரிய ஜிம் எங்கேயும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஜிம் இஸ் மஸ்ட், ஐ டோன்ட் சே லைக் ஜிம் வேணான்னு இல்லை, பட் எங்கேயுமே வந்து என்னென்னா இந்த க்ரீன்கிற விஷயமோ அல்லது அங்கே வந்து அதிகமாக இந்த இயற்கை வளங்களை சுரண்டாமல் அல்லது அங்கே உள்ளார வீடு வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி கடவுன் ஆகும், இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. மே பி வெரி ஃப்ராங்க், நான் இது வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒன்ஸ் ஆஃப்டர் பர்ச்சேசிங் திஸ் ஃப்ளாட்ஸ் தேர் ஒன்ட் பி ஜீரோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்க்கல. ஆனால் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லையும் என்ன இருக்குன்னா அடுத்த ஒரு வருஷத்தோட மெயின்டெனன்ஸை நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்குது. இன்னும் பல வீடுகளில் பல அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பல கம்யூனிட்டிஸில் வந்து யார் பில்டரோ அவங்க இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாமலே, அதாவது அசோசியேஷன் சொல்லி அங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அவங்களே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் சீயிங் திஸ் அஸ் அ பேரலல் பிஸ்னஸ். ஓகே, யார் பில்டரோ அவங்களே அந்த அசோசியேஷனையும் மெயின்டைன் பண்ணுற சில அவலங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அம்யூனிட்டிஸாக இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் மக்களை எந்த அளவுக்கு சரியான பாதையில் வழி நடத்துறதா நீங்கள் பார்க்குறீங்க? மக்களை கண்டிப்பாக சரியான பாதையில் வழி நடத்துறது இல்லை, இது வந்து ஒரு திசையை மாற்றும் ஒரு வழியாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு பிரபலமான ஒரு முகத்தை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எப்படி இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் 2 விஷயம். ஒன்று வந்து பிரபலமான முகமும் எப்படி ஒத்துக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியல. கமர்ஷியல் டெவலப்பர்ஸ், கமர்ஷியல் பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுமே எப்படி இதை தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஒரு பேரலல் பிஸ்னஸாக ஒரு எனக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம், தெரியல. உங்களுக்கே தெரியலன்னா நாங்கள் எப்படி? ஓகே ஃபைன். ஓகே, எப்படி ஒரு கஸ்டமரை வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க வைக்கலாம் அப்படின்றதுல தான் ஒரு முன்னோடியாக இருக்காங்களோ ஒழிய எப்படி நம்ம கஸ்டமருக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், இந்த கான்செப்டில் நாங்கள் கட்டுறோம், அந்த கான்செப்டில் நாங்கள் கட்டுறோம் அப்படின்றது போக நம்மளோட ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுறோமா, அன்றாட வாழ்க்கைக்கு நான் வாழ்கிற லைஃப் ஸ்டைலுக்கு இந்த அம்யூனிட்டிஸ்லாம் தேவையா அப்படின்னு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் அந்த கேள்வி கேட்குறேன்னா அப்படின்றது கஸ்டமரே கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல், நான் ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோட லைஃப் ஸ்டைல் நான் வந்து அப்கிரேட் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு இது தேவையா அப்படின்றது கஸ்டமர் கேள்வி கேட்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா பார்க்குறேன். ப்ரொமோட்டர்ஸ், டெவலப்பர்ஸில் வந்து நான் கஸ்டமருக்கு எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றதும் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். 100 அம்யூனிட்டிஸ், 150 அம்யூனிட்டிஸ், நான் அன்றாட வாழ்க்கையில் என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஒரு 6.5 days வேலை செய்வேன். எனக்கு வேலை இருந்தது அப்படின்னா ஆல் 7 days வேலை செய்வேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு முன்னாடி பிரேக்ஸும் எடுத்துருவேன். தட் இஸ் நாட் ஒரு ஹார்ட்ஷிப். பட் அதையும் தாண்டி நான் அன்றாட வாழ்க்கையில் நான் 150 அம்யூனிட்டிஸ் நான் யூஸ் பண்ணுவேன்னா, அது ஆக்சுவலாக 150 அம்யூனிட்டிஸும் யூஸபிளாக ஆஸ் ஒரு டவுன்ஷிப் டெவலப் பண்ணுறேன், அது வந்து ஒரு 3000 பேர் இருக்காங்க. அந்த 3000 பேரும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் 150 அம்யூனிட்டிஸும் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணக்கூடிய அம்யூனிட்டிஸா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. கரெக்டாக. இன்னொன்று வந்து அம்யூனிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமோ இல்லையே உங்கள் பாக்கெட்டை பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா, லார்ஜ் டவுன்ஷிப்ஸ் ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு டவுன்ஷிப்பில் எனக்கு விண்ட் எனர்ஜியும் ப்ரொவைட் பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேலில் சோலார் எனர்ஜியும் நான் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஜென்ரேட் பண்ணி என்னோட கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜென்ரேஷன் வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பில்ஸே இருக்காது. ஸோ மந்த்லி பில்ஸ் இல்லை அப்படின்னா
காமன் ஏரியாஸ்லேயுமே நான் சோலார் பேனல்ஸ் சோலார் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன், இல்லை விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு காமன் ஏரியாஸில் ஜென்ரேட் ஆகிற கன்சம்ஷன் அதுவுமே கூட நீங்கள் ஆஃப்செட் பண்ணிடலாம். அந்த இது வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு நல்ல உதாரணம் தானே. மேஜர் நம்ம வந்து கரண்ட் கன்சம்ஷன், அந்த கரண்ட் கன்சம்ஷன் எனர்ஜி கன்சம்ஷனையே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு பாதி பேர்டன் உங்கள் பாக்கெட்ல இருந்து நீங்கள் அந்த மணியை சேவ் பண்ணுறோம்ல. ட்ரூ. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பில்டருடைய ப்ராப்பர்ட்டியில் கூட நாங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் சோலார் எனர்ஜியை நாங்கள் வந்து கொடுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட நான் பார்க்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அல்லது மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் மிக பிரபலமான முகங்களை வச்சு இயர்லி பேட் ஆஃபர், லான்ச் ஆஃபர், இந்த மாதிரியான ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள கமிட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பட் ஆக்சுவலி மக்களுக்கு இன்னைக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? பிகாஸ் ஐ சி லைக் நிறைய இடங்களில் சோலார் பேனல் இம்ப்ளிமெண்டேஷன், எஸ்டிபி நிறைய எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற இந்த க்ரீன் ப்ரீமியம்ங்கிறதுல எஸ்டிபி மட்டும் தான் முக்காவாசி இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டரா நம்ம போட்டோம். ஓகே, அதுவும் செயல்படக்கூடிய எஸ்டிபியா அப்படின்றது வந்து அதுவும் ஒரு கேள்விதான். கரெக்ட். அது மூலமா வரக்கூடிய வாட்டரை யூட்டிலைஸ் பண்றதுலயே இன்னைக்கு மக்களுக்கு தயக்கம் இருக்கு. வெளிநாடுகளை பத்தி நம்ம பேசுறோம், பல வளர்ந்த நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து எஸ்டிபி வாட்டரை வந்து யூஸ் பண்றாங்க, ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்றாங்க. பட் நம்ம மக்களுக்கு இன்னமும் அந்த ஒரு அவர்ஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பட் when it comes to பவர், இந்த மாதிரியான எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் அவங்க கொண்டுட்டு வரணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ நம்ம க்ரீன் நோக்கி போயிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதான் நான் பார்க்குறேன் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை ஒரு சில கம்யூனிட்டிஸ் கட்டக்கூடிய பெரிய பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்கிங்கில் வந்து நாங்கள் இவி போர்ட் கொடுப்போங்கிறத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இன்னைக்கு ஆட் பண்ணக்கூடிய ஒரு இதை பார்க்குறேன். மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வீடுகள் வாங்கிட்டாங்க, ஓகே, புதிதாக வாங்க போகிறவங்கள ஒரு பக்கம் நகர்த்தி வச்சிருவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி பயன்பாட்டுக்கோ அல்லது இருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ என்னென்ன மாதிரியான குட்டி குட்டி கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ண முடியும்? இட் இஸ் ஆல்ரெடி டன், தே ஆர் தேர் செட்டில் ஃபார் 10 years 15 years அப்படின்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃப்ளாட் மாதிரி, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் இல்லாமல் ஃப்ளாட் மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ் அப்படின்றதுல வந்து காமனாக ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி காமன் ஏரியாஸில் கூட சோலார் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ் போட்டுக்கலாம், சோலார் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சோலார் பிவிஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். அந்த காமன் டெசிஷன் எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் கட் டவுன் பண்ணலாம். ஃபுல்லாக ஆஃப்செட் பண்ண முடியுமா அப்படின்றது ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ஃபுல்லாக ஆஃப்செட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு இருக்கிற இடத்த பொறுத்து உண்டான ஒரு கேள்வி. ஓகே, எனர்ஜி கன்சம்ஷன் அப்படி குறைக்கலாம், வாட்டர் கன்சம்ஷனையும் குறைக்கலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்ஸும் வந்துட்டுருக்கு. போகும் காலங்களில் வாட்டர் டேக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டரை வந்து இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு தருணமும் வர ஆரம்பிச்சிடும் வருங்காலங்களில். இவ்வளோதான் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்பாடுக்கும் வர ஆரம்பிக்கிற காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. அதுவுமே அந்த மாதிரி இருக்கிறக்கு 150 லிட்டர்ஸ் தான் நான் ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட ஒரு கேப்பாக வச்சு இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுத்து ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நான் 4 பேர் கொண்ட வீடா 600 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் மீட்டராக கூட இன்ஸ்டால் பண்ணலாம். வாட்டர் கன்சம்ஷனையும் கட் டவுன் பண்ணலாம். வேஸ்ட், நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட்டை வந்து உங்கள் சைட்டை விட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு செக்ரிகேட் பண்ணலாம். செக்ரிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அப்படின்னா பயோகேஸ் பிளான்ட்டும் யூஸ் பண்ணி மக்கும் குப்பையை வந்து பயோகேஸ் பிளான்ட் பண்ணிட்டோன்னா எனர்ஜிக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பயோகேஸும் சமையல் எரிவாயுவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சமையல் எரிவாயுவுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வேஸ்ட், வாட்டர், இப்போதைக்கு எனர்ஜி அப்படின்ற ஒரு 3 கேட்டகரியிலே ஸ்ப்ளிட் பண்ணிட்டாலே நம்மளோட செயல்திறனே ஜாஸ்தி ஆகும். இப்போ ஏற்கனவே செயல் பண்ணி கொண்டு இருக்கிற வீடாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஒரு 10 வருஷமாக இருக்கட்டும், இல்லை 15 வருஷமாக இருக்கட்டும், இந்த வாட்டர், எனர்ஜி, வேஸ்ட் இது மட்டும் இமீடியட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணால் கூட நல்லா எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த க்ரீன் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ இந்த க்ரீன் ப்ரீமியம்ங்கிறது என்ன ஆக்சுவலி, வாட் டஸ் இட் மீன்? அண்ட் க்ரீன் ப்ரீமியம்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் எந்த இடத்துல ரொம்ப ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுறதா நினைக்கிறீங்க? இப்போ நம்ம 150 அம்யூனிட்டிஸ் வந்து அப்படியே ஒரு கிளைமேட் கான்ஷியஸ் அம்யூனிட்டிஸாக மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல், என்னோட லேண்ட் வேல்யூ மட்டும் இல்லாமல், என்னோட
லைஃப் ஸ்டைல் வேல்யூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த க்ரீன் ப்ரீமியம் வந்து அது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. ஒரு க்ரீன் ப்ரீமியமில் என்னென்னலாம் இருக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பில்டர் லான்ச் பண்ணுற ஒரு புது சைட்டை, இது வந்து ஒரு க்ரீன் ப்ரீமியம் சைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே என்னென்னலாம் அம்யூனிட்டிஸை நீங்கள் கொடுப்பீங்க? லைஃப் சைக்கிளில், அதாவது ஒரு வீடு கட்டப்படுற தருணத்திலிருந்து, நான் லேண்ட் செலக்ட் பண்ணுறதுல இருந்து, ஓகே, நான் அதில் எவ்வளோ 70% தான் நான் கட்டணும், ஒரு லேண்டில் 70% ஆஃப் த லேண்ட் தான் நான் கட்டணும் அப்படின்றதுல இருந்தே ஆரம்பம். இவ்வளோ க்ரீன் கவர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆஃப்செட் விட்டுருக்கேன், இவ்வளோ தான் ஃபுட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதிலிருந்து என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிளைமேட் கான்ஷியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமா, அதெல்லாம் கூட ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள். காஸ்ட் கட்டிங்னு பில்டர் சைடு, கான்ட்ராக்டர் சைடு மட்டும் பார்க்காம கஸ்டமருக்கு எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து லோக்கலாக சோர்ஸ் பண்ணுறோமா, இல்லை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரோமா, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால என்னென்ன காஸ்ட் ஆட் ஆகுது, அந்த ப்ரீமியம் மட்டும் பேசாமல் லோக்கலாக அவைலபிள் இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வர ஸ்மோக் அது எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு ப்ரீமியம் ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்யூமுலேட்டிவாக பார்த்தோம்னா அதுவே ஒரு 100 ஃபேக்டர் க்ரீன் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு பக்கெட்டில் ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக இதை இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஒரு க்ரீன் பில்டிங்ஸுடைய அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கன்வென்ஷனல் பில்டிங்கோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எண்ட் யூஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, நான் வந்து ஒரு பில்டர், இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் ப்ரீமியமாகவே நான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னோட யூஸருக்கும் நான் விலையை நான் கம்மியாக கொடுக்கலாம், எனக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து அந்த இடத்தை தேர்வு செய்கிறதுலேருந்து எல்லாமே குறையும் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். ஸோ ஆஸ் ஏ பில்டராக இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா, நான் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பில்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளார நான் போக போகிறது இல்லை. நான் வந்து எல்லாத்துலேயுமே நான் இப்போ ஒரு இயற்கையோடு இணைந்த அல்லது இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் கட்டிங்குள்ளார கொண்டுட்டு வந்து அதே நேரத்தில் லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிற ஒரு கட்டிடத்தை உருவாக்குறது முடிவு பண்ணிட்டேன். நான் முதல்ல இடத்தை எப்படி சூஸ் பண்ணணும்? எந்த இடமா வேணாலும் இருக்கலாம், இந்த இடம் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அந்த லேண்டையே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபினான்ஸ் சிட்டின்னு சொல்கிறோம், ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளைமேட் கான்ஷியஸ் சிட்டி இல்லை கிளைமேட் கான்ஷியஸ் டவுன்ஷிப் அப்படின்னு நம்ம ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறோம்? அடுத்து யாராவது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க உங்கள் ஐடியாவை கேட்டு. அனௌன்ஸ் பண்ணால் நல்லது தான். ஓகே, யூ ஆர் ஹாப்பி. யூ பி ஹாப்பி. ஓகே, கிரேட். ஓகே, கிளைமேட் கான்ஷியஸ் சிட்டி அப்படின்றது அந்த ஒரு பிளாட் டெவலப் பண்ணுறோம், ஒரு லேண்ட் பிளாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுல இருந்து அந்த ரோடாக இருக்கட்டும், ரோடை வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுவுமே நம்ம காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் தான். டெவலப்பர் சைட்லேருந்து பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் பண்ணுறது வந்து புதுசாக இருக்கும், அடாப்டேஷன் கஷ்டமாக இருக்கும், பட் அதுவுமே காஸ்ட் கட்டிங் அதுதான், நெக்லிஜிபிள் காஸ்ட் தான். ஸோ அதெல்லாம் கூட மேன் பவர் அப்படின்றது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து காஸ்ட் கட்டிங் மெஷர் தான். ஓகே, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்? ரீசைக்கிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம் ஃபார் ரோட்ஸ். ஓகே, நான் சொல்கிறது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய டிஸ்கஷன் அண்ட் டிபேட் வந்து அது வந்து ரிவர் சாண்டில் பண்ணுறாங்களா இல்லை சாண்டா, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்குது. பிரிக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா சூளை பிரிக்ஸ் வச்சு சிங்கிள் பிரிக் வச்சு பண்ணுறாங்களா, இல்லை வந்து சிமெண்ட்டா, இல்லை ஹாலோ பிளாக்கா, ஆஷ் பிரிக்ஸா, இல்லை இதில் நிறைய. இப்போ நம்ம பொதுவாக ஏசி பிளாக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து சிமெண்ட்டோட பை ப்ராடக்ட், சிமெண்ட்டோட வேஸ்ட்டோட பை ப்ராடக்டாக தான் நம்ம பார்க்குறோம். அதுவே கமர்ஷியலாக அவைலபிளாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஏஏசி பிளாக்ஸ் கூட எனர்ஜி வேல்யூவில் கம்மி, காஸ்ட்லியுமே கம்மி, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் கம்மியாகும். ஸோ அந்த ஏஏசி பிளாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் ரெட் பிரிக்ஸை விட. ஓகே, இல்லை பொதுவான மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல விஷ்ணு, அது என்னென்னா செங்கல்ல தான் கட்டணும், ஆற்று மண்ணில் தான் கட்டணும், அப்போ தான் அதுதான் வந்து லைஃப் லாங் நிற்கும். இட்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜியாக போய் உட்காந்துருக்கு இல்லையா? சைக்காலஜிக்கலாக அவங்க கேட்குறது என்னென்னா இந்த பில்டிங் எதில் கட்டினது. சில இடங்கள்லாம் பார்க்குறோம் இந்த போரோத்ரம் பிரிக்ஸ் சம்திங், போரோத்ரம். ஸோ அதெல்லாம் வச்சுலாம் கட்டுறாங்க, ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கட்டுறாங்க. அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது, அதெல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துடும், அப்படி இப்படின்னு ஆணி அடிக்க முடியாது, ஓட்ட போட முடியாது. இந்த மாதிரி எல்லாம் சில ப்ரீ நோஷன்ஸ் இருக்குல்ல, பிம்பங்கள். ஆமாம்மா, அவங்களுக்கு அதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குது. நான் எதுக்கு நான் வீடு வாங்குவேன்னா ஆனால் ஆணி அடிக்கக்கூடாது, அது என்ன வீடு அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை வச்சுட்டு இது எப்படி இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட்ஸ்லாம் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் நிறைய பில்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க அதை குறையாவே சொல்கிறாங்க, சார்
என்ன விலையானாலும் பரவாயில்ல சார், நான் அந்த செங்கலை வச்சே கட்டிட்டு போயிடுறேன் சார், இல்லைன்னா நான் கட்டி முடிச்சதுக்கு பிறகு எனக்கு இதுக்காகவே நான் 100 தடவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹவு டு யூ ஒரு 100 வருடங்களா நம்ம பார்த்து நிலைத்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே செங்கலால கட்டப்பட்டனால மக்கள் வந்து இமீடியட்டா அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து 100 வருடமா ஏஏசி பிளாக்ஸை வச்சு பார்த்துருந்தா ஏஏசி பிளாக்ஸை விட்டு மாறி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடாப்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரான்சிஷன் டைம், ஒரு 15 இயர்ஸ் ட்ரான்சிஷன் டைம் கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் கட்டப்பட்ட பில்டிங்காக நான் பார்த்து எனக்கு நம்பிக்கை வரும். ஆனால் அதுக்குமே இப்போ ஏஏசி பிளாக்ஸ் ஒரு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான டென்சைல் ஸ்ட்ரென்த், அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே பார்த்துட்டு தான் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வரும். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டு தான் வரும். அந்த நம்பிக்கை வந்து மக்கள் சரண்டர் ஆயிடணும். அந்த நம்பிக்கைக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலாக வரவே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடாப்டேஷன் வந்து நமக்கு ஈஸியாயிரும். அந்த அடாப்டேஷன் இருக்கணும் கன்ஃபார்மாக. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம ஏசி பிளாக்ஸ், ரெட் பிரிக்ஸ் இல்லாமல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட வீடு கட்டப்பட வேண்டிய ப்ரொபோர்ஷனேட்டாக வர பர்சன்டேஜுமே ஜாஸ்தி ஆகுது. அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸுமே அதிகரிக்கும்ல. ஓகே, ஸோ அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளோட வளங்களை நம்ம தான் அழிக்கிறோம். அந்த அழிக்காமல் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம், எப்படி சிமெண்ட்டை கம்மி பண்ணலாம், எப்படி கான்க்ரீட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம பார்த்துட்டு போகணுமோ இல்லையே, நம்ம வந்து ரெட் பிரிக்கால தான் கட்டணும் அப்படின்ற பெரும்பாலான இந்த ரெட் பிரிக்கால கட்டணும் அப்படின்றது இந்த இண்டிவிஜுவல் ஹோம்ஸ், இண்டிபெண்ட் ஹோம்ஸ் தான் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன இண்டிபெண்ட் ஹோம்ஸ் இல்லை பெரிய இண்டிபெண்ட் ஹோம்ஸ், இண்டிவிஜுவல் ஹோம்ஸுமே அந்த அடாப்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து இருக்கணும், கன்ஃபார்மாக இருக்கணும். அதை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும். பேசிக்காக இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, பல ரிசர்ச்கள் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பைலட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பல விதமான டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா இது வந்து அந்த சரண்டரிங் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஓகே. ஸோ இன்னும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்குங்கிறீங்க. வரும், ஆனால் வந்துடும். ஒரு 10 வருட காலத்துக்குள்ள நம்ம ஆல்டர்னேட்ஸ். பட் இஸ் தேர் எனி குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் லைக் மணலுக்கும் எம்சாண்டுக்கும் அல்லது ஒரு செங்கலுக்கும் ஒரு ஆஷ் பிரிக்குக்கும் ஏஏசி பிரிக்காக வரக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இயற்கையால் அவைலபிளான மெட்டீரியல்ஸ்க்கும் மேனுஃபேக்சர்டு மெட்டீரியல்ஸ்க்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இயற்கையான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நிகர் இல்லாதது, அதாவது எதுக்குமே நிகராகாது. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% இல்லை 95% அதுக்கு நிகரானது தான் இந்த மேனுஃபேக்சர்ட் சாண்டாக இருக்கட்டும், இல்லை ஏஏசி பிளாக்ஸாக இருக்கட்டும். ஆனால் அதுவுமே சாமானியத்தில் வராது. இன்றைக்கி நிறைய பழைய வீடுகள் ரெனோவேட் பண்ணுறது அல்லது பழைய வீடுகள் மாதிரியே ரீக்ரியேட் பண்ணி கட்டக்கூடிய செட்டிநாடு ஹவுசஸ் மாதிரி ஒரு எக்ஸ்போஸ்ட் பிரிக் வால்ஸ் அல்லது அந்த கட்டிடக்கலையை திரும்ப ரீக்ரியேட் பண்ணக்கூடிய வீடுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவினுடைய இந்த அவேர்னஸ் காரணமாக நிறைய உங்களை மாதிரியான ஆர்கிடெக்ட்ஸ் இந்த மாதிரி இந்த க்ரீன் ப்ரீமியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசுறதுனால மக்களுமே ஓரளவுக்கு அவங்களுடைய வீடுகளில் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான சஸ்டைனபிள் ஒரு மாடலை கொண்டுட்டு வரணுங்கிறதுலையும் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக. பட் இதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எஸ்டிபியை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுச்சு, அது கவர்மெண்ட் ரூலாக போட்டதுனால அது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை அரசு ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தால் சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த சஜஷன்ஸ் லைக் இதெல்லாம் அரசாங்கம் ஒரு சட்டமாக கூட கொண்டு வரலாம்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ சோலார் எனர்ஜியுமே அரசு ஒரு சட்டமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்சென்டிவாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, கன்ஃபார்மாக மேண்டேட்ரியாக கொண்டு வரணும் அப்படின்றது இன்னும் வரல. அதை வந்து மேண்டேட் பண்ணலாம். அதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, எல்லா இடத்துலையுமே இவி போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இவி கரண்ட் எங்கேருந்து வருது? கோல் மைன்ஸில். அதுவுமே ஒரு நாட் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அரசு வந்து மேண்டேட்ரியாக ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் கொண்டு வந்து யூசேஜையுமே அதை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவிஸ் அந்த மாதிரி கொண்டு வரது அப்படின்றது ஒரு மேண்டேட் பண்ணலாம். அந்த மேண்டேட் வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேண்டேட்டாக கொண்டு வரலாம். இன்னொன்று வந்து வேஸ்ட், நம்ம ப்ரிமிசஸில், நம்ம டவுன்ஷிப்பில், நம்ம கம்யூனிட்டியில், நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டு நம்ம ப்ரிமிசஸ் விட்டு வெளியில் போக வேண்டாம், வெளியில் போகக்கூடாது, நம்மளே ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மேண்டேட்டாக கொண்டு வரலாம். அதை வச்சு நிறையா நம்ம மாடி தோட்டமாக இருக்கட்டும், அர்பன் கார்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை பயோகேஸ் சமையல் எரிவாயுக்கு பயன்படுத்துகிறதா கூட இருக்கலாம், அதெல்லாம் கூட மேண்டேட்டாக கொண்டு வரலாம். பொதுவாக எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது ஸ்டோரியில் ஒரு க்ரீன் ஹவுஸ் அல்லது இந்த வீட்டில் வந்து
எலக்ட்ரிசிட்டியே கட்டுறது இல்லை, இந்த வீட்டில் வந்து பயோகேஸ் இருக்குது, இந்த வீட்டில் வந்து நிறைய மாடி தோட்டம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு கேள்வியோ அல்லது சின்ன ஒரு சோம்பல், ஒரு லேசினஸ் வந்துடுது. ஓகே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, அதை செய்யணுமா அப்படின்னு. ஐ திங்க் உங்களை மாதிரியான நபர்கள் இன்னும் நிறைய பேச இதை பற்றி நிறைய மக்களுக்கான அவேர்னஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நீங்கள் தொட்டிருக்கீங்க. 100-150 அம்யூனிட்டிஸுங்கிறதுல போய் விழாதீங்க. அந்த 100-150 அம்யூனிட்டிஸில் எவ்வளோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ட்ரூ. இப்போ நானே பார்த்தீங்கன்னா வீடு வாங்கும்பொழுது எனக்கு வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் மொட்டை மாடிக்கு நான் போய் எவ்வளோ மாதம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வீடுகள்லேயே நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் அல்லது ஃபெசிலிட்டிஸை நம்ம ஆட் பண்ணுற விஷயங்கள் நிறைய நமக்கு பயனில்லாத அல்லது நம்மளோட தொடர்பில்லாத விஷயங்களா இருக்கு. ஐ திங்க் உங்களை மாதிரி நபர்கள் நிறைய பேசும்போது இன்னும் இதை பற்றின அவேர்னஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய இந்த கிரீன் பிரீமியம் பற்றியும், குறிப்பாக இன்று பெருகி வரக்கூடிய கட்டிடங்களில் என்னென்ன அம்யூனிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக மக்கள் ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி மாடலுக்குள்ளார வந்து அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை கட் பண்ணி ரொம்ப ஒரு இயற்கையோடு இயைந்த அதே நேரத்தில் ரொம்ப இயற்கையை சுரண்டாத ஒரு வாழ்க்கை வாழலாங்கிறத நீங்கள் சொல்லணும். நாங்கள் அதை கேட்கணும்னு வெயிட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் in this first episode of Urban Connect. மிக்க நன்றி விஸ்வநாத். கண்டிப்பாக மகிழ்ச்சி.